அனைவருக்கும் நமஸ்காரம். என் பேர் சாவித்ரி ராதாகிருஷ்ணன். இந்த பெரியவாவுக்குன்னு ஒரு கோயில் அனுஷ பூஜை பண்ணணும்னு ஒரு ஆசை. 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 8வது வருஷம். 8 வருஷமாக ஒரு வேறு இடத்துல நாங்கள் அனுஷ பூஜை ஆரம்பித்தோம். அப்புறம் ஒவ்வொரு பூஜையாக செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் இப்போ பெரியவாவுக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்கோம். நாங்கள் இந்த கோயிலில் மாதம் மாதம் அனுஷ பூஜை யாகம் பண்ணி பண்ணுறோம். இங்கே வியாழக்கிழமை குரு பூஜை நடக்கும் 6 to 7. அப்புறம் பிரதோஷ பூஜையும் நடக்கும் 4 to 6. அப்புறம் நவராத்திரி 10 நாளும் சிறப்பாக இங்கே பூஜை நடக்கும். அப்புறம் சிவராத்திரி பூஜை நடக்கும். எல்லா விசேஷங்களும் ராமநவமி எல்லா பெரியவா மடத்தில் என்னென்னாலும் ஃபாலோ பண்ணுறாலோ அதெல்லாமே இந்த இடத்துலையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்த இடத்துல ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்சு கேவியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் மாதம் மாதம் அனுஷத்துக்கு மகேந்திரமங்கலம் போடுவார் போலருக்கு. மகேந்திரமங்கலம் காஞ்சிபுரமும் போகிறான். ஒரு தாட்டி பெரியவா அவர் கடவுளை போய் சொல்லி, நான் இங்கேயே வந்துட்டேன், உன்னுடைய ஆற்றுக்கு முன்னாடியே வந்துட்டேன், நீ ஏன் அங்கே வர, நீ இங்கேயே கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இங்கே நம்ம மடத்தில் சாமி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்காரு. அவருக்குலாம் தெரியாது. இப்போ மடம் கட்டிட்டோங்கிறதுனால எல்லாம் நிறையா பேர் கரூர் மக்களுக்கு நிறையா இன்னும் இந்த ரீச் ஆகலை. நாங்கள் இன்னும் அதை விளம்பரப்படுத்தலை. இப்போ இது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களும் பெரியவாவை தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெரியவாவுக்குன்னு ஒரு கோயில் பெரியவா அமைச்சுக்கிட்டாரு. அதனால எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் பெரியவா அனுகிரகம் பண்ணுவார். இப்போ நாங்கள் இந்த கோயில் கட்டி 1 வருஷம், போன சித்திரை 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆச்சு. 2024 பெரியவாவுக்கு இங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏப்ரல் 20, 21, 2025 ஆண்டு 1 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. அதை ஒட்டி யாகம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 3 மணிக்கு 21 கலசத்தில் பெரியவாவை ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்தில் அக்னிஹோத்ரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா யாகமும் இங்கே நடந்துட்டுருக்கு. அபிஷேகம்லாம் திங்கட்கிழமை காலையிலையும் இந்த அபிஷேகம் பண்ணி யாகம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறோம். அவசியம் கலந்துக்கோங்க. பெரியவாவுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. வஞ்சியம்மன் கோயிலிருந்து அண்ணாஜி சந்துன்னு சொன்னீங்கன்னா வந்துடுவாங்க. லிட்டில் ஏஞ்சல்லேருந்து நேராக வந்தால் டெண்டு பெருமாள் கோயிலுக்கு நேர் பின்னாடி. அப்புறம் இன்னொரு வழி இருக்குது, யோகா கிளாஸ்க்கு, விவேகானந்தா யோகா கிளாஸுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன சந்து இருக்குது. அந்த சந்து வழியாக வந்தீங்கன்னாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம். அங்கே நாங்கள் போஸ்டர் வச்சுருக்கோம். அதை பார்த்து கூட நீங்கள் வரலாம்.